புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு வவுச்சர் அடிப்படையில் சுமார் 2000 ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். இந்த பணி நியமனம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு பல்வேறு புகார்கள் சென்றதை தொடர்ந்து ஊழியர்கள் பணி நீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டது. இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக அவர்கள் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க கோரி தொடர் போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மாதம் 10,500 ரூபாய் ஊதியத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது வரை பணி வழங்காததை கண்டித்து ஊழியர்கள் கடந்த 12ஆம் தேதி முதல் சுதேசி பஞ்சாலை அருகே கவன ஈர்ப்பு தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கி ரூபாய் 10,500 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்று மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்தார்கள். அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு சுமார் 11 மாதம் ஆகிறது. இதுவரை எங்களுக்கு மீண்டும் வேலை வழங்கும் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. அதனை கண்டிக்கும் விதமாகவும் நாங்கள் தொடர்கட்ட போராட்டத்தை மேற்கொண்டு கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி எங்களுக்கு கூட்டி இந்த அரசாங்கம் எந்த பேச்சுவார்த்தை நடத்தாதை கண்டித்து சட்டமன்றம் நோக்கி நாங்கள் ஊர்வலமாக செல்லும்பொழுது காவல்துறையினை மறுத்தின் காரணமாக நாங்கள் சாலை மறியல் போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கம் உடனடியாக எங்களுக்கு இந்த வேலையை மீண்டும் வழங்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் திரும்பவும் தேர்தல் அறிவிச்சாங்கன்னா எங்களுக்கு மீண்டும் பணி கேட்கறதுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக சாத்தியக்கூறே இல்லை. அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பு எங்களுக்கு வேலையை கொடுக்கணும். அப்படி இல்லை என்றால் நடைபெற கொடுக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் புறக்கணிப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றிய பாஜக ஆட்சியில் விலைவாசி உயர்வை கண்டித்து ஈரோடு மாநகர மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பில் மகிழா காங்கிரஸ் தலைவர் தீபா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. நடைபெறும் ஆர்ப்பாட்டமானது தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. மகிழா காங்கிரஸ் சார்பாக நடைபெறுகிறது. அதன் பிரகாரம் இன்று ஈரோடு மாவட்டத்தில் எங்களுடைய மகிழா காங்கிரஸ் தலைவி ஞானதீபம் அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது அத்தியாவசிய பொருட்கள் விலைகள் அனைத்தும் கிடிகடன உயர்ந்து விட்டது. பூண்டு விலை பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு நிகராக ஏறிட்டனால இன்னைக்கு அந்த தாலி அந்த மஞ்சக்கயிறுல பூண்டை கட்டி தங்கத்துக்கு பதில பூண்டை கட்டி நாங்க போராட்டம் பண்றோம். அரிசிக்கு ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டிங்கிறது நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறப்ப சொன்னாரு, ஜிஎஸ்டினா நாமெல்லாம் என்னன்னு கேட்டா ஜிஎஸ்டினா ஒரு வரிங்கிறா. ஆனா அவரு தான் கரெக்டா சொன்னாரு. இது ஜிங்கிறது குஜராத், எஸ்ங்கிறது சர்வீஸ் டாக்ஸ், அதாவது குஜராத் சர்வீஸ் டாக்ஸ்ங்கிறது தான் ஜிஎஸ்டி. இந்த இந்தியா முழுவதும் வசூல் பண்ற ஜிஎஸ்டி ஒரு 2 முதலாளிக்கு போகுது, ஒன்னு அதானிக்கு, ஒன்னு அம்பானிக்கு. இதை கண்டித்து தான் இன்றைய நடைபெறும் போராட்டம். இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறினால் இந்த போராட்டம் மறியல் என தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பேரூராட்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தனிநபர் வேலை திட்ட துவக்க விழா நிகழ்ச்சி பேரூராட்சி மன்ற தலைவர் சதரசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம், பேரூர் கழக செயலாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு திட்டத்தினை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மேலவளம்பேட்டை கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினர். சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருப்பூர் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் திருப்பூரில் காவலர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான இலவச மருத்துவம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதனை மாநகர காவல் துணை ஆணையர் வனிதா துவக்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சுமார் 23 ஏக்கர் பரப்பளவில் ஹரித்ரா நதி என்று அழைக்கப்படும் தெப்பக்குளம் உள்ளது. இந்த குளத்தை சுற்றிலும் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா ஏற்பாட்டில் சுமார் 1320 மீட்டர் தூரத்திற்கு 40 லட்சம் மதிப்பில் அலங்கார தடுப்பு வேலிகள் அமைத்து நடைபாதைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த தெப்பக்குளத்தில் படகு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கோரிக்கை விடுத்து வந்ததை அடுத்து தற்போது முதலமைச்சரின் உத்தரவுப்படி மன்னார்குடி தெப்பக்குளத்தில் 50 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுலாத்துறை சார்பில் படகு இல்லம் அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு படகு இல்லம் அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்தார்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஸ்ரீ முத்தையர் மேல்நிலைப் பள்ளியில் வளரிளம் பருவ குழந்தைகளுக்கு போதை பழக்கம் குறித்து விழிப்புணர்வு மற்றும் மீட்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட மனநல மருத்துவர், மாவட்ட நியமன உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை நெடுஞ்சாலைத்துறை மதுரை மண்டல கோட்ட பொறியாளர் வரலட்சுமி மற்றும் பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சக்திவேல் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பெரியகுளம் வடகரை அரசு பேருந்து பணிமனை முன்பாக துவங்கி பேரணி முக்கிய சாலைகளில் சென்று தேனி திண்டுக்கல் சாலை தென்கரையில் முடிவடைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா இடமாக இருந்து வருகிறது. இங்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் இடங்களில் ஒன்றாக பிரையன் பூங்கா இருந்து வருகிறது. தற்போது இந்த பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு வகையிலான மலர்கள் பூத்து குலுங்குகின்றது. அதில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் பூக்கும் ஆர்னமெண்டல் செரி மலர்கள் பூக்க துவங்கியுள்ளது. இளம் சிவப்பு நிறத்தில் பூக்கும் இந்த மலர்களை பிரையன் பூங்காவிற்கு வரும் பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஓஎம்ஆர் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலையின் இருபுறமும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் துவங்கி 6 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் ஆங்காங்கே தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியான முறையில் மூடப்படாமலும் பணிகள் முடிக்கப் பெறாமலும் இருப்பதால் கால்வாயில் தண்ணீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு பொதுமக்கள் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கம்பிகள் வெளியே நீட்டியபடி இருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு சென்னை குன்றத்தூர் அடுத்த கோவூரில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு வாசகம் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி சுமார் 2 கிலோமீட்டர் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்னர் தலைக்கவசம் அணிவதன் அவசியம், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள், சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே செருத்தூர் பாலத்தடியில் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தில் 49ஆம் ஆண்டு பெருவிழா பிப்ரவரி 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு கூட்டு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செபஸ்தியார், மைக்கேல் சம்மனசு, புனித அந்தோனியார் ஆகியோர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 3 தேரில் தனித்தனியே எழுந்தருள புனிதம் செய்யப்பட்டது. பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் செபஸ்தியார் சொரூபம் வைக்கப்பட்டு பவனி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நாதாமூர் கிராமத்திலிருந்து நகர பேருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை ஏற்றிக் கொண்டு உளுந்தூர்பேட்டைக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது ஆத்தூர் கிராமத்தில் நிற்காமல் கடந்து சென்றபோது ஆத்தூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை கல்வீசி தாக்கினார். இதில் பேருந்தில் கடைசி இருக்கையில் அமர்ந்திருந்த 3 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதையடுத்து ஓட்டுநர் துரைராஜ் பேருந்தை அதே பகுதியில் நிறுத்தினார். பேருந்து நிறுத்தாமல் சென்றதால் பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை கல்வீசி தாக்கி கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலை பாதுகாப்பு வார விழா இறுதி நாளை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காரைக்குடி மோட்டார் வாகன அலுவலகம் சார்பில் நடைபெற்ற இப்பேரணியை ஏஎஸ்பி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் காவல்துறையினர் தலைக்கவசம் அணிந்து கொண்டு காரைக்குடி நகராட்சி முன்பு இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் வரை பேரணி சென்றனர். இதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணிந்து வந்த பொதுமக்களுக்கு திருக்குறள் நூல்களை ஏஎஸ்பி ஸ்டாலின் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறு அணையிலிருந்து 2024-2025 ஆண்டு ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு பாசனத்திற்காக 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன் பேரில் மாவட்ட ஆட்சியர் சராயு பாம்பாறு அணையிலிருந்த மதகு வழியாக தண்ணீரை திறந்து வைத்தார். ஊத்தங்கரை பகுதியில் இந்த ஆண்டு மழை குறைவாக உள்ள நிலையில் இந்த நீர் திறப்பால் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டை ஸ்டார்லயன் கல்வியியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் மாணவிகளுக்கு தொடு உணர்வு சிகிச்சை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி தாளாளர் கலியமுருத்து தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மனித உரிமைகள் பிரிவின் தஞ்சாவூர் மாவட்ட பொதுச் செயலாளர் சாந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடு உணர்வு சிகிச்சையை பற்றி சிறப்புரையாற்றினார். சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் காவல் சராகத்திற்கு உட்பட்ட போச்சம்பள்ளி, நாகர்சம்பட்டி, பாரூர் ஆகிய காவல் நிலையங்கள் சார்பில் போலீசார் மற்றும் ஓலா இருசக்கர தயாரிப்பு வாகன நிறுவனத்தின் ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை பர்கூர் காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகரன் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். போச்சம்பள்ளி பாளையத்தோட்டம் சாலையிலிருந்து துவங்கப்பட்ட இந்த பேரணியானது போச்சம்பள்ளி பேருந்து நிலையம், அரசு ஆண்கள் பெண்கள் மேல்நிலை வளாகம், காவல் நிலையம், வட்டாட்சியர் அலுவலகம் வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றது. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்கம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்றும் நாளையும் வைகை இலக்கிய திருவிழா நடைபெறுகிறது. இதன் முதல் நாள் நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கான உரையாடல், கலை நிகழ்ச்சிகள், வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் யூனியன் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சுரேஷ் தலைமையில் தேர்தல் மண்டல அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கான பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தும் முறைகள், பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் சமூக நலத்திட்ட பாதுகாப்பு வட்டாட்சியர் செல்வகுமார், தேர்தல் துணை வட்டாட்சியர் கருப்புசாமி மற்றும் தேர்தல் மண்டல அலுவலர்கள், காவல்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் முத்துவாஞ்சேரி கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் பொதுமக்களிடமிருந்து 178 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. பின்னர் 106 பயனாளிகளுக்கு முதியோர் ஓய்வூதியம், திருமண உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, விவசாய இடுபொருட்கள் உள்ளிட்ட 35,88,290 ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக பல்வேறு துறைகளின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியினை ஆட்சியர் பார்வையிட்டார்.